மக்களின் கூட்டத்தில் ஒருவனா அல்லது உலகின் மக்கள் கூட்டத்தில் ஒருவனா? அந்த போனே பார்த்துட்டு இருந்தா கேட்குற கேள்விக்கு பதில் தெரியாது. சொல்லுங்க, உலகின் மக்களில் ஒருவனா ஒழியின் மக்களில் ஒருவனா? ஒழியின் மக்கள். அந்த ஒழி யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து சரி, கிறிஸ்து வழி நடத்துகிற ஒரு மக்கள் கூட்டம் ஒன்று இருக்குன்னா அந்த கூட்டத்தில் நான் ஒருவனா இருக்கணும். சரி, கிறிஸ்து சொல்லுகிறார். சரிங்களா? என்ன சொல்லுகிறார்? இன்னைக்கு நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள். சரிங்களா? அதோடு மட்டும் விடவில்லை, செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு. இரண்டு விஷயத்த சொல்றார். ஏழைகளை பேறு பெற்றவர்கள் என்றும் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுகிற போது ஒன்று புலப்படுகிறது. ஏன் இயேசு கிறிஸ்து ஏழைகளை உயர்த்து பிடிக்கிறார், செல்வர்களை தாழ்த்துகிறார்? சரிங்களா? அன்னை மரியாளுடைய பாடலிலும் அதைத்தான் பார்க்கிறோம். சரிங்களா? ஏழைகளை அவர் உயர்த்துகிறார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், செல்வர்களை வெறுங்கையோடு அனுப்பிவிடுகிறார். சரிங்க, மரியாளும் அதைத்தான் சொல்றாங்க, கிறிஸ்துவும் அதைத்தான் சொல்லுகிறார். சிந்திச்சு பார்ப்போம், ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏழைகள் மீது இவ்வளவு அக்கறை, அன்பு? செல்வர்கள் மீது ஏன் இவ்வளவு கோபம், வெறுப்பு? அவர்களை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லணும். இப்போ நாம் சிந்திப்போம், இந்த உலகத்தில் வாழும்போது நான் செல்வர்களாக வாழணுமா ஏழையாக வாழணுமான்னு கேட்டால் நம்ம என்ன நினைப்போம்? யதார்த்தமாக மனசு, நான் கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருந்தால் தானே 4 பேர் என்னை மதிப்பாங்க, சொந்த பந்தம் மதிக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், செல்வர்களே யோக்கியது. சரி, அதற்கு அர்த்தமாக இன்றைய முதல் வாசகம் வருகிறது. முதல் வாசகம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற வலியில்லாத மனிதரில் தமது வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். மனுஷங்க மீது நம்பிக்கை வைக்காதீங்க, நீங்க சபிக்கப்படுவீர்கள். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுளிடம் தஞ்சம் புகுவதை நலம் திருப்பாடல் சொல்லுகிறது. அப்போ இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் சொல்லுகிறார், மனிதரில் நம்பிக்கை வைக்க வேண்டாம், வச்சோன்னா நம்ம சபிக்கப்பட்டுருவோம். நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கிறோம்? இதோ இந்த மனுஷன் எனக்கான மனிதன், வேண்டாம், அவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். இவங்க எனது சொந்தம், உசுறு, இவங்க என்னை பார்த்துப்பாங்க, கடைசி காலத்தில் இவங்க தான் எனக்கு எல்லாமே. இல்லை, எந்த மனிதர் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஆண்டவரே மனிதர்களை படைத்த ஆண்டவரே சொல்லுகிறார், மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காது. அது யாராக இருந்தாலும் சரி வைக்க வேண்டாம். ஏன்னா அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிகளுக்கு ஒப்பாவர். பருவ காலத்தில் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளும் யாரும் வாழ ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பார்கள். ஒன்றுக்கும் உதவ போறது கிடையாது. ஆனால் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெறும். சரிங்களா? மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காத, நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. சரிங்களா? ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகே நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார்கள். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகிறது. வெப்பமிகு நேரத்திலும் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாக இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அதை எப்போதும் கனி கொடுக்கும். சரி, புரிஞ்சுதுங்களா? ஒரு மரம் பாலை நிலத்தில் இருந்தா எப்படி இருக்கும், நீரோடையோரம் இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு கோடை காலத்திலும் வெயிலிலும் கூட அதற்கான நீர் அதுக்கு கிடைச்சிடும். அது கனி கொடுக்கிற மரமா இருக்கும் அப்படின்னு மிக அருமையா உவமையா எடுத்து சொல்றாரு. இப்ப சிந்திச்சு பார்ப்போம், நான் யார் மீது நம்பிக்கை வைக்கிறது? கடவுள் மீதா, மனிதர் மீதா? கடவுள். சரி, இப்போ நல்லா யோசனைப்ப, நம்முடைய மிகப்பெரிய சொத்து அப்படின்னு ஒன்று இருக்கு, நம்முடைய பிள்ளைகள். சரிங்களா? நம்ம பிள்ளைகள் தான் நம்முடைய மிகப்பெரிய சொத்தா பார்க்குறோன்னு வைங்களேன். அவங்களுக்காக தான் வாழுகிறோம், அவங்களுக்கு எல்லாம் செய்கிறோம். அழகாக வீடு வாசல் கட்டி சொத்து சேகரித்து வைக்கிறது எல்லாமே எதுக்காக? நம்ம பிள்ளைகளுக்கு தான். அந்த பிள்ளைகளுக்கு நாம் கடைசியாக விட்டுட்டு போகிறது செல்வங்களாக, இந்த உலகத்தின் செல்வங்களாக இருக்கும்னா அது மிகப்பெரிய தவறு. அந்த செல்வம் வாழ்வு கொடுத்து விடாது. சரி, என் மீது நம்பிக்கை வைத்திருந்தா அந்த நம்பிக்கை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்னு ஒளியின் மக்களாகிய நமக்கு அந்த ஒளி என்ன சொல்லியிருக்கு? கிறிஸ்து என்கிற ஒளி வழிகாட்டி இருக்கிறார்.
அவர் சொல்லுகிறார், மனுஷங்க மீது, உலகத்தின் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காத, என் மேல நம்பிக்கை வை. இந்த நம்பிக்கை நாம கிட்ட இருந்தா மாத்திரம்தான் நாம நம்ம பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துட்டு போக முடியும். நாம இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம பிள்ளைகளிடம் கொடுத்துட்டு போக வேண்டிய மிகப்பெரிய சொத்து அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது என்னவா இருக்கணும்? கடவுள் மீது நம்பிக்கை. இவ்வளவுதான். சொல்லுங்க, கடவுள் மீது. நீங்க இப்ப சொன்னாதான் கடைசியா உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போவீங்க, சரிங்களா? இல்லைன்னா பாரு, இவ்வளவு சொத்து அங்க இருக்கு, இவ்வளவு சொத்து இங்க இருக்கு, அதெல்லாத்தையும் பிடிங்கிறதுக்காக ஆட்கள் போராடுவாங்க. இல்லை, கடைசி காலத்துல நீ கடவுள் மீது மாத்திர நம்பிக்கை வை, அது உன்னை காப்பாற்றும். அந்த நம்பிக்கை உனக்கு வாழ்வு கொடுக்குங்கிறத மாத்திரம் உறுதியா நமது பிள்ளைகள் அது உள்ளத்தில் பதிச்சுட்டு போகணும். சின்ன வயசுலேருந்து கடவுள் மீது நம்பிக்கையுடைய பிள்ளைகளாக வளர்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, அவர்கள் கடவுளை மட்டும் இருக பற்றி கொண்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை எதிர்காலம் சிறப்புள்ளதாக இருக்கும். இல்லை, இந்த செல்வம் அந்த செல்வம், அப்பா எனக்கு இது எழுதி வைங்க, இது எனக்கு வாழ்க்கை கொடுக்கும், அம்மா எனக்கு இவ்வளோ நகை போடுங்க, இது எனக்கு வாழ்வை கொடுக்கும், இல்லை, எல்லாம் ஒரு செகண்டில் காலி ஆகிடும். சரிங்க, பின்ன வெறுங்கையோட நிற்கிற நிலைமையில் இருப்பாங்க. கடவுள் மீது நம்பிக்கை வைக்க, உறுதியாக இருக்க, அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க கற்றுக் கொடுக்கணும். தளர்வடையாம சோர்வடையாம காத்திருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா கடவுள் நம்பிக்கை வச்சவங்களும் என்ன பண்ணுவாரு? கடவுள் நம்பிக்கை வச்சவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கைவிட மாட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி சோதிச்சு சும்மா கேட்டோன்னு ஐயோ என் புள்ள இவ்வளோ நம்பிக்கையோட இந்தா எடுத்துட்டு போ, இல்லை, யார் கேட்டாலும் சோதனை பண்ணி அந்த நம்பிக்கையில எவ்வளோ ஆழமா இருக்காங்க டெஸ்ட் பண்ணி தான் அவர் கொடுப்பார். சரிங்களா? ஆனால் அந்த டெஸ்ட்டில் கடவுள் வைக்கிற சோதனையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அவரை விட சந்தோஷப்படுறது யாருமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆண்டவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாருன்னா இம்மீடியட்டாக உடனடியாக கொடுத்துருவார். 3 பேரை விவிலியத்தில் பார்க்குறோம். ஆல்ரெடி உங்களோட சொன்னதான் திரும்ப திரும்ப கேட்குற 3 பேரை கிறிஸ்து இம்ப்ரெஸ் ஆகி, அதாவது பிடிச்சி போய் அவங்க வச்சிருக்க நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு வாவ் அப்படின்னு சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? 3 பேர். யாரு? நம்ம சாமி இயேசு கிறிஸ்து 3 பேரை பார்த்து சொன்னாரு. ஆபிரகாமை பார்த்து சொல்லியிருப்பாரா இயேசு கிறிஸ்து? ஆபிரகாமை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் வாழ்ந்த போதா இயேசு கிறிஸ்து இருந்தார்? பின்னக தந்தை அவர் மேல சொன்னார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது 3 மனுஷங்க, 2 பெண்மணி, ஒரு ஆண். ஆமா, யாருங்க? சூப்பர்னா, நூற்றுவ தலைவரை பார்த்து என்ன சொல்றாரு? அவனுடைய நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு சிஷியர்களை திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு? இஸ்ராயல் மக்களிடம் கூட இப்படிப்பட்ட நம்பிக்கையை பார்த்தது. எப்பா சாமி பாரு, இவன் புற இனத்தான், நான் யாருன்னு தெரியாத ஆள், சரி, இவன் நம்பிக்கை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போறேன். ஓகே, ஏன்னா உன் வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னபோது வராதிங்க, சரிங்களா? என் வார்த்தை கேட்கறக்கு, ஏன்னா என்னோட கமாண்டுக்கு இதை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கான். உங்களையும் அதே மாதிரி நான் ட்ரீட் பண்ண முடியாது. நீங்க கட்டளை கொடுங்க, இங்கிருந்து கட்டளை கொடுங்க, என் புள்ள பொழைச்சப்பான். இதுதான் நூற்று தலைவன் நம்பிக்கை. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு போறாரு, இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. உடனடியா அந்த ஆசீர்வாதம் அந்த செகண்ட் அவன் பிள்ளை பிழைச்சிக்கிட்டான். இதுதான் சரி. நூற்றுவ தலைவன் முதலாம் ஆள். 2வது ஆள் பெரும்பாடுள்ள பெண், சரிங்களா? அந்த பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்டா குணமடைகிறான். அதை பார்த்து ஆண்டவர் சொல்ற, அம்மாவும் நம்பிக்கை பெரியது, கணனைய பெண்ணினுடைய நம்பிக்கை அதே தான். சரிங்களா? 3 பேர். மறுபடியும் இன்னொரு நாள் கேட்பேன், ஆபிரகாம் ஈசாக்குன்னெலாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? அங்கே தயவு செய்து நல்லா கவனம் இருக்கா. 3 பேர். இந்த கணனிய பெண், அவளை பார்த்து நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போடுவது, சரிங்களா? சொன்னாங்களா இல்லையா? பிள்ளைகளுக்கு உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு, நான் நாய் தான், ஆனாலும் அந்த பிள்ளைங்க சிந்துறத திங்குமே இந்த நாய், அதுபோல எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னோன்னா, அம்மா உன் நம்பிக்கை பெருசு. சரி, ஆண்டவர் சொல்றார் இவ்வளோதான். ஆக ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சா அவர் சோதிக்கிறதுக்கு அவருக்கு நிறைய உரிமை இருக்கு. சரி, இப்போ ஒரு டவுட்டு, நம்ம பாக்கெட்டில் 10 ரூபா இருக்கு, இன்னைக்கு பிச்சை போடணும்னு முடிவு எடுத்துட்டோம், சரிங்களா? தர்மம் பண்ணணும்னு எடுத்துட்டோம். வரும்போது பக்கத்தில் ஒருத்தன் அம்மா தாயேன்னு கேட்குறான், ஆனால் அவன் கைகாலெலாம் நல்லா இருக்கு, சரிங்களா? கொஞ்சம் தூரத்தில், சரிங்களா, முடமான ஒரு மனுஷனும் உட்கார்ந்து இருக்கார். இந்த 10 ரூபாயை
முன்னால் இருக்க கை கால் நல்லா இருக்கிற இந்த மனுஷனுக்கு போடுவோமா, தூரத்தில் இருக்கிற அந்த ஊனமான மனுஷனுக்கு போடுவோமா? ஏனுங்க? அவன் தான் நல்லா இருக்கான், கை காலம் உனக்கு நல்லா தானே இருக்கு, மனசுக்குள்ள நினச்சிப்போம். அவன்கிட்ட சொல்லலைனாலும் உனக்கெல்லாம் என்ன நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாவது போய் அந்த மனுஷனுக்கு ஒரு 10 ரூபா பிச்சை போடுறதுக்கே ஒரு தகுதி எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? அவனுக்கு இந்த தகுதி இருக்கணும் இல்லையா? அவனுக்கு கை கால் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுதான் அவனுடைய தகுதி. சரி, ஒரு 10 ரூபா. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒன்று கொடுக்கணுங்கும் போது அவரும் தகுதி எதிர்பார்ப்பார் இல்லையா? என்ன தகுதி? நீ கொண்ட விசுவாசம் எவ்வளோ, என்கிட்ட ஒன்று கேட்ட நான் கொடுப்பேன்னு உறுதியாக நிற்கிறியா அப்படின்னு பார்ப்பார். பார்க்கறது தப்பா? தவறே கிடையாது. ஆகையினால அவர்கிட்ட தான் ப்ரூவ் பண்ணும். ஆண்டவரே உங்களை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன், மனிதர் மீது நான் நம்பிக்கை வைக்கல, உங்கள் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்கிறேன், நீர் தான் எங்கள் தஞ்சை, யாருமே எனக்கு இல்லை, நீங்க தான் உறுதியாக வாயில மாத்திரம் சொல்லாமல் அதை செயலில் வெளிப்படுத்துகிற விதமாக நம்ம நம்பிக்கையை காட்டிகிட்டே இருக்கணும். சரிங்க, வேற வழி இல்லைங்கிறத அவருக்கு ப்ரூவ் பண்ணணும். ஆண்டவர் புரிஞ்சுட்டா, ஆமாம் நம்மளை தவிர வேற யாரும் இவங்களுக்கு இல்லை, நாம தான் உதவி செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா இமீடியட்டாக இம்ப்ரெஸ் ஆகி அதை செய்வார், நிச்சயம் செய்வார். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நமக்கு கிடைக்கல, ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்க வரலை அப்படின்னா நம்ம மனசில் வேற ஐடியாஸ் இருக்குது. ஆண்டவர் கொடுக்கலன்னா என்ன, வேற வழியில் போய் பார்ப்போம். இல்லை, ஆண்டவர் மீது மாத்திரம் நம்பிக்கை வச்சா அது கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஸ்டோரி, ஒரு நிகழ்ந்த நிகழ்வு. ஓகே, என்னன்னா டாக்டர் மார்கன் அப்படின்னு ஒரு மனுஷன், சரிங்களா? அவர் இந்த கேன்சர் நோய்க்கு, ஒரு குறிப்பிட்ட கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்ச ஒரு சிறந்த டாக்டர். அவர் எங்கே இருக்கிறாருன்னா சிக்காகோ, சரிங்களா, அமெரிக்காவுக்கு சிக்காகோவில் அவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, பாராட்டு கொடுக்குறாங்க, லண்டனில் கொடுக்குறாங்க. ரெண்டுக்கும் மிக தூரம். சரி, இங்கிருந்து அவர் ஃப்ளைட்டில் தான் போகணும். சரிங்களா, அவர் கிளம்பி போகிறாரு. ஓகே, எதுக்காக போகிறாரு? ஒரு பாராட்டு வாங்கிறதுக்காக. ரொம்ப சந்தோஷத்தோட போகிறார். ஓகே, நம்ம ஒரு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கு பாராட்டு கொடுக்குறாங்க, நம்ம அதை போய் வாங்கலாம் அப்படின்னு ஆசையாக போகிறார். வேறு எதுவும் இல்லை. அப்படி போகும்போது என்ன ஆகுது, அந்த நேரம் பார்த்து புயலும் மழையுமா இருக்குது. சரிங்களா, ஒரு இடத்துல இறங்குறாரு, இறங்கி இன்னொரு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கான சூழல், ஆனால் வாய்ப்பே இல்லை, ஃப்ளைட்டை எடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா புயலும் மழையுமா இருக்குது, ஆபத்து தான், எடுக்க முடியாது. சரி, சொல்லி வேற வழி இல்லை, இந்த நேரத்துக்குள்ளே, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் போய் ஆகணும், அந்த மீட்டிங்கில் கலந்தால் மாத்திரம்தான் நமக்கு என்ன சார் பாராட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இவருக்கு மாத்திரம்தான் அந்த பாராட்டுக்காக அந்த மீட்டிங் நடக்கும். யோசிச்சு பார்க்குறார், ஃப்ளைட்டில் போவோம், என்ன வழி? சரி, காரில் போகலாம், டாக்ஸி பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டாக்ஸி பிடிக்கிறார். டாக்ஸியில் ஏறி உட்கார்றாரு. டாக்ஸியில் போனால் மட்டும் மழை வராதா என்ன? சரி, ஃப்ளைட்டில் போனாலே டாக்ஸியில் போகிறார். ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் தான் அங்கே போய் சேர முடியும். ஆனால் அந்த ஸ்பீடில் போக முடியல, முன்னால் இருக்கிறதே தெரியலை. ரோட்டில் மழை பெஞ்சங்காட்டி முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல, ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறாங்க. போகிறப்போ இவர் டிரைவரை நச்சரிக்கிற, கொஞ்சம் சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஐயா, என்னால் முடியாது, நீங்கள் வேணால் ஓட்டி பார்க்குறீங்களா? ரொம்ப கஷ்டம், நான் என்ன எவ்வளோ முடியுமோ நான் ஓட்டேன். போய்கிட்டே இருக்க காரு, டைம் ஆகிடுது. சரிங்களா, இரவு நேரம் ஆகிடுது. இவரால் போக முடியாது, காரில் போனாலும் போய் சேர முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு, சரி பரவாயில்ல, இருட்டிடுச்சு, என்ன பண்ணு, ஓரமாக எங்காவது வீடு இருக்கான்னு பாரு, நாம் அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், ஏற்கனவே நான் டயர்டாக இருக்கேன்னு சொல்கிறார். பார்க்குறாங்க, ஒரு வீட்டில் லைட் எரியுது. சரிங்க, அந்த வீட்டுக்கு போய் இவர் கதவை தட்டுறார். டிரைவர் சொல்கிறார், ஐயா நான் காரை நிப்பாட்டிட்டு வரேன், நீங்கள் முன்னால் போங்க. இவர் போய் கதவை தட்டுறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு அம்மா, ஒரு 40 வயசு இருக்கிற ஒரு அம்மா கதவை திறக்கிறாங்க. சரிங்க, திறந்து, ஐயா வாங்க, என்ன விஷயம்? ஏம்மா, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கணும், அதுக்கு தான் வந்தேன். சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டு, நனைஞ்சிருக்கீங்க போல இருக்கு, இந்தாங்க துண்டு தொடச்சிக்கோங்க, உட்காருங்க, ஏதாவது டீ காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஆமாம்மா, கொஞ்சம் பசி இருக்குது, இதாக கொடுத்தா பரவாயில்ல. வீட்டுக்கு உள்ளே போய் அந்த அம்மா டீ எல்லாம் போட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுக்குறார். யாருன்னு தெரியல, ஒரு 3வது மனுஷன், ஒரு வழிபோக்கன்னு நினச்சி அவருக்கு அந்த இவரும் சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது, ஐயா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சரிங்களா, இது என்னுடைய ப்ரேயர் டைம். என்ன டைமு? ப்ரேயர், நான் ஜெபிக்கிற நேரம். நம்மளாம் ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? எத்தனை மணிக்கு?
நைட்டு சொல்லுங்கள் தெரிஞ்சு. ஓகே, ஒரு டைம் இருக்கும் கேட்கக்கூடாது அதெல்லாம் இல்லைங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்க சொல்லிட்டாங்க, இது ப்ரேயர் டைம், நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும், முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு மற்ற உதவிகள்லாம் செய்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா போயிடுறாங்க. நேரம் ஆகிட்டே இருக்குது, வரவே இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. ஆண்டவர் முன்னால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மேரி மாதா முன்னாலையும் ஆண்டவர் முன்னாலையும் சுரூபத்து முன்னால் அவங்க முழங்கால் போட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு சின்ன பையனை படுக்க வச்சுருக்காங்க. அவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான், பார்த்தாலே தெரியுது. அவனுக்காக அந்த அம்மா கண்ணீரோட ஜெபம் பண்ணுறாங்க. இவர் போகிறாரு, சரி ப்ரேயர் தானே, போய் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறாரு. பின் அந்த அம்மா ப்ரேயர் முடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. ஐயோ சார் கொஞ்சம் நேரமாகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, இருங்க நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணுறேன் அப்படின்னோன்னு. இதெல்லாம் இருக்கட்டுமா, யார் நீங்கள், என்னாச்சு இந்த பையனுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, இது என்னோட பையன்தான், இவனுக்கு கேன்சர் நோய். என்ன நோய்? கேன்சர் நோய். ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம்ல, எல்லாத்துட்டையும் பார்த்துட்டாங்க, உங்கள் ஊரில் இருக்க எல்லார்ட்டையும் காமிச்சாச்சு, யாருமே குணப்படுத்த முடியலன்ட்டாங்க. ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சரிங்களா? அவர் சிக்காகோவில் இருக்கிறாராம்மா, அவர் பேர் டாக்டர் மார்கன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு வசதி இல்லைங்க, காசு இல்லைங்க, போகிறது எங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆகையினால என் ஆண்டவர் இவர் தான், அவர்கிட்ட தான் நான் கேட்கணும், வேறு வழி இல்லை, ஆண்டவர்கிட்ட தான் கேட்டுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னான். இவருக்கு எப்படி இருக்கும்? அந்த மார்கன் அந்த அந்த குறிப்பிட்ட கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருந்த மனுஷன், அவனுக்கு ஆச்சரியம், ஐயோ சாமி, இதுக்காக தான் ஆண்டவர் என்ன இப்படி சுற்றி அடித்தாரா, ஃப்ளைட்டை நிப்பாட்டினாரா, காரை நிப்பாட்டினாரா, மழையும் புயலும் வர வச்சாரா, இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரா, இந்த அம்மாவை கவனிக்க வச்சாரா? நான் எனக்கு கடவுள் பக்தியே இல்லையே, இது வரைக்கும் சாமி கும்பிட்டதே கிடையாது, என்னை ஏன் இப்படியெல்லாம் நடத்துனாரு, ஒருவேளை இந்த பிள்ளைக்கு குணம் கொடுக்கறதுக்கு தானா அப்படின்னு மனசில் தெரிஞ்சுட்டு அந்த அம்மாட்ட சொன்னம்மா, அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, நான் தான், நான் இருக்க, கவலைப்படாதீங்க. உடனே அந்த பிள்ளையை கூட்டிட்டு தன்னுடைய ஊருக்கு கூட்டிகிட்டு போய் 3 மாதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பிள்ளைய குணப்படுத்தினாங்க. கோடிக்கணக்காக சொத்து இருந்தாலும் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சிருக்காது. இந்த மனுஷன் அந்த பிள்ளைக்கு 5 பைசா செலவில்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்து கொடுத்தார். இது காரணம் என்ன? அந்த அம்மா கடவுள் மேலே வச்ச நம்பிக்கை. எங்கேயோ ஒருத்தன் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை, இவங்க வீட்டுக்கு வந்து இந்த கஷ்டத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கடவுள் மீது நம்பிக்கை வச்சுருந்தா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க, சரிங்களா? இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் நம்ம வாழ்வு பெறுவது உறுதி, மனுஷங்க மேலே கிடையாது. ஆக ஏழைகளுக்கு இந்த ஒரு உணர்வு இருக்கும். ஏழையாக இருந்தால் நம்ம எப்பவுமே கடவுளை சார்ந்து இருப்போம், கடவுள் தான் தஞ்சங்கிற உணர்வு இருக்கும். வேற இது செல்வம் இருந்துச்சுன்னா செல்வத்தின் மீது பற்று இருக்கும், இந்த செல்வத்தை வச்சு எல்லாம் பார்த்துக்கலாங்கிற ஒரு குணம் வந்துடும், ஒரு அபிப்பிராயம் வந்துடும். அது தவறு. ஆகையினால ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர், உங்கள் மனசில் முழுசாக கடவுள் மாத்திரம்தான் இருப்பார், வேற யாரும் இருக்க போகிறதில்லை. அந்த கடவுள் தான் வாழ்க்கை கொடுப்பாரு. அதனால் கிறிஸ்து சொல்லுகிறார், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்ற, ஏன்னா உன் மனசில் முழுசும் கடவுள் தான் இருப்பார். 2வது, ஏழைகளுக்கு தான் அடுத்தவங்க கஷ்டம் என்னன்னு தெரியும். பசியாக இருக்கிறவனுக்கு தான் அடுத்தவனுடைய பசி தெரியும். பசியே ஃபீல் பண்ணாத மனுஷனால பசி எப்படி எடுத்து சொல்கிறது, சரிங்களா? அன்னை தெரசா ஒரு முறை சொல்கிறாங்க, ஒரு பஞ்ச காலத்தில் உணவு கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அன்னை தெரசா ஒரு படி அரிசி, யாரெல்லாம் பார்க்குறாங்க அவங்கள ஒரு படி அரிசி கொடுக்கலான்னு அரிசி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு ஹிந்து ஃபேமிலி, குழந்தைங்க 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு படி அரிசி எடுத்து அந்த அம்மாவுடைய முறத்தில் கொட்டுறாங்க. அம்மா இதை வச்சுக்கோங்க, இதை வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு. ரொம்ப நாளாக சாப்பிடாம கிடக்குறாங்க அந்த வீட்டில், பஞ்சம். சரின்னு அந்த அம்மா வாங்கிட்டு இமிடியட்டாக அந்த அரிசியில் பாதி அரிசி எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. எதுக்கு வெளியே போகிறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருக்குது, அந்த வீட்லேயும் அதே நிலைமை தான், அவங்களுக்கு பாதி கொடுக்கலாமேன்னு போகிறாங்க. அன்னை தெரசா சொல்கிறாங்க, நான் செஞ்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அந்த மனுஷி அந்த கஷ்டத்தில் அந்த விஷயத்த செஞ்சாங்க பாரு, தனக்கு கிடைச்சதுலையும் பாதி இன்னொரு ஃபேமிலிக்கு போகணும்னு நினச்சாங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தியாகம். இது யாருக்கு வரும்? ஏழைகளுக்கு வரும். ஏன்னா ஏழைகளுக்கு தான் அந்த கஷ்டம் உணர பக்குவம் இருக்குது. இதையும் ஆண்டவர்
மெய்ப்பித்து காண்பிக்க. அதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், பிறரது வேதனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆகையினால தான் கிறிஸ்துவ சொல்ல, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர். சரி, ஏழைகளை பேறு பெற்றவர் சொன்னால் பரவாயில்ல, ஏன் செல்வர்களை ஐயோ உங்களுக்கு கேடு கேடு அப்படின்னு சொல்றாருன்னா, செல்வம் ஒருத்தனை உயர்த்திடாது. மறுபடியும் மறுபடியும் அந்த செல்வம் மாயையில தான் வச்சிருக்கும். அது அந்த செல்வம் அவனையே ஏமாத்திடும். சரிங்களா? ஆகையினால செல்வத்தின் மீது பற்று வைக்க வேண்டாம். சரிங்களா? ஒருத்தையும் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா எப்ப பார்த்தாலும் ஹாப்பியா இருக்கான், அவனுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை, எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கான். ஒரு அரசன் பார்க்குறான், இப்படி ஒருத்தர் இருக்கானே, எங்கிட்ட எல்லா செல்வம் இருக்கு, அரசனுக்கு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, எல்லாமே இருக்கு, ஆனால் என் மனசுல கஷ்டம் இருக்கு, சந்தோஷமே இல்லை. இந்த மனுஷன்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் எவ்ரிடே சந்தோஷமா இருக்கானே, என்ன பண்றது அப்படின்னு மந்திரியை சொல்றான், ஒன்றும் பண்ணாதீங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, 100 பொற்காசு தானே பரிசா கொடுப்பாங்க. கவுண்ட்டுன்னு பார்த்தா எப்படி 100 முழுசு தான், முழுசாக கொடுக்கணும் 100 பொற்காசு. நீங்கள் என்ன பண்ணுங்க, 99 பொற்காசு எடுத்துகிட்டு போய் என் வீட்டு வாசலில் வச்சுருங்க போதும் அப்படின்னு. இது எப்படி சாத்தியமாகும், இது உனக்கு கஷ்டத்தை கொடுத்துடுமா அப்படின்னா பாருங்க அப்படின்னு. 99 பொற்காசு எடுத்துக்கொண்டு போய் அவன் வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டான். அடுத்த நாள் அவன் திறந்து பார்க்குறான், ஒரு பொற்காசு மூட்டை, வா சூப்பர், எடுத்து எண்ணி பார்க்குறான் 99 இருக்குமா, எப்படி இருந்தாலும் 100 தானே இருக்கணும், 99 எப்படி, அந்த ஒன்று எங்கோ மிஸ் ஆகிடுச்சுன்னு தேட ஆரம்பித்தான். தேடிக்கிட்டே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தேடுறான். மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் தேட சொல்கிறான், எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கும், நமக்குன்னு கொண்டு வந்தாங்க எங்கேயாவது போட்டிருப்பாங்க, வீதி ஃபுல்லாக தொலைவிப்பார், கிடைக்கலப்பான்னு பிள்ளை வந்து அழுதுகிட்டே சொல்லுது, அரைகிறான், ஒரே அரை போய் நல்லா தேடிப்பார். பிள்ளைக்கு அழுதுகிட்டே தேடுறான், மனைவி திட்டிகிட்டே தேடுறான். அப்போ ஆச்சு பிரச்சனை, இது வரைக்கும் இருந்த சந்தோஷம் போய், எனக்கு 99 கிடைச்சிருக்கேங்கிற நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்காதது, மாறாக ஒன்று போயிடுச்சுன்னு அங்கலாய்ப்பு தான் வந்து சேரும். ஆகையினால செல்வம் வேண்டாம். சரிங்களா? அந்த செல்வம் வாழ்க்கை கொடுத்துறாது. சரிங்களா? பெரிய களஞ்சியங்கள்ல செல்வத்தை சேமிச்சு வச்சிருக்கவ ஐயோ எல்லாமே இருக்குன்னு சொன்னப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ இறந்து போயிடுவ, இதையெல்லாம் எங்க போகும் ஆண்டவர் கேட்கிறார். செல்வம் உனக்கு வாழ்வு கொடுத்துறாது. கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பின ஒரு செல்வ இளைஞன் என்ன சொல்லுகிறான், அவன் செல்வனா இருக்கும்போது அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லும்போது அவனால் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணவே முடியல. ஐயோ என்னால் முடியாது, நான் சேர்த்த சொத்தை அப்படிலாம் எடுத்து கொடுத்துட முடியாது, நீங்கள் இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லி திரும்பி போயிட்டான். ஆனால் அவன் மனசுக்குள்ள இயேசுவை பின்பற்றணும்னு ஆசை, ஆனால் அந்த செல்வம் அவனுக்கு தடையாக இருந்திருக்கு. கவனிப்போம், ஆண்டவர் செல்வம் படைத்திருப்பவர்களை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அந்த செல்வம் வாழ்க்கை கொடுத்துறாது. மண்ணுலகில் செல்வத்தை சேர்க்காதீங்க, விண்ணுலகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றார். உங்க அழிந்து போகிற செல்வத்தை பயன்படுத்தி அழியாத செல்வத்தை சேர்த்துக்கோங்கன்னு சொல்றார். சரிங்களா? சிந்திச்சு பார்ப்போம். சரிங்களா? சிந்திச்சு பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேல ஒருத்தருக்கு பேர் வைக்கிறாரு இயேசு கிறிஸ்துனா, யாருக்கு பேர் வைப்பார்? ஏழைக்கா பணக்காரனுக்கா? லாசர் ஓமை ஏழைக்கு. சரிங்களா? நம்ம பணக்காரங்க செல்வம் படைத்தவங்க பேரெல்லாம் ஞாபகமா இருக்கும், ஏழை தானே இவங்க பேர் மறந்துடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கிறிஸ்து ஏழை பிச்சைக்காரனுக்கு பெயர் வைக்கிறார். அந்த செழிப்போடு இருந்த அந்த மனுஷனுக்கு பேரே வைக்கல. ஒரு கதையில கூட பேர் வைக்க மாட்டேங்கிறார் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நம்ம வழிபடுற அந்த ஆண்டவர் நமது செல்வத்தை பார்த்து, நம்மிடம் இருக்கிற சொத்து பத்துக்களை பார்த்து பெருமைப்பட போவது கிடையாது, ஒருபோதும் அல்ல. சரிங்களா? ஆகையினால அதை வச்சு எப்படி நல்லது செய்கிறீங்க, அதை வச்சு எப்படி வாழ்வு பெறுறீங்க, மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஓகே. ஆகையினால கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் மூலமாக சொன்ன, சரிங்களா, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், இறையாட்சியே உங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுப்போம். செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொன்ன அந்த அர்த்தத்தையும் புரிஞ்சுப்போம். நம்மிடம் இருக்கிற செல்வங்கள் எவ்வளோ இருந்தாலும் அது நம்மளை விண்ணரசுக்கு கூட்டிட்டு போகாது. மாறாக கடவுள் மீது நம்பிக்கை வச்சு நாம் செய்கிற செயல்கள் இந்த மண்ணுலகத்தில் மாத்திரம் இல்லை, விண்ணுலகத்திலும் நமக்கு வாழ்க்கை கொடுக்கும். எதை செய்வதுங்கிறத, எதை நாடி இருக்கணும், எதில் பற்றோடு இருக்கணும், யார் மேலே நம்பிக்கை வைக்கணும், யார் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதுங்கிறது இன்றைய நாளில் திருவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது.
ஆகையினால இந்த புரிதலோடு நாம் வாழ முயற்சிப்போம். கண்களை மூடி இன்ற இறை வார்த்தையிலது தெளிவை புரிந்து கொண்ட நாம் இனி எப்படி வாழ்கிறது, எதை பற்றி கொள்வது, எதை விரும்புவது, எதை விடுவது, எது எனக்கு வாழ்க்கை கொடுக்கும், எது எனக்கு வாழ்க்கை கொடுக்காது, எல்லாவற்றையும் சிந்தித்து ஒரு முடிவெடுப்போம். நம்மிடம் வளருகிற பிள்ளைகளுக்கு நாம் எதை கொடுக்க போகிறோம்? நாம் சேமித்த செல்வங்களா, சேர்த்த பொருட்களா, அல்லது இறை பற்றா, இறை விசுவாசமா, இறைவன் மீது கொண்டிருக்க உறுதியான நம்பிக்கை விட்டு போகிறோமா? என் பிள்ளையின் உள்ளத்தில் எது இருக்கிறது? எதிர்காலத்திலே என் பிள்ளை எதை பற்றி கொள்ளும்? இறை விசுவாசத்தையா, இறைவன் மீது நம்பிக்கையா, அல்லது செல்வத்தை சேர்ப்பது மாத்திரமே என் பிள்ளையின் நோக்கமாக இருக்க போகிறதா? பணம் காசு மட்டும்தான் பெரிது என நினைக்கப் போகிறதா? நான் அதற்கு என்ன செய்ய போகிறேன்? கடவுளது வாய்ச்சொல் ஒவ்வொன்றும் நமக்கு வாழ்வு கொடுக்குமே. இந்த இறை வார்த்தை எனக்கு வாழ்வு கொடுக்கும். இறைவன் என்னையோ அல்லது என் பிள்ளைகளையோ சோதித்தால் அந்த சோதனையிலே வெற்றி பெறுவேனா? கனநய பெண்ணை போல இறைவனை சோதிக்கிறார் என்றால் இந்த சோதனையிலே நானும் என் பிள்ளைகளும் வெற்றி பெறுவார்களா? ஆண்டவரிடம் தஞ்சம் என்று போகிற போது ஆண்டவர் நிச்சயம் சோதிப்பாரே, அதிலே நான் ஜெயிப்பேனா? சிந்தித்து பார்ப்போம். நாம் ஆண்டவரது பிரசனத்தில் எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் தெளிவானதாக இருக்கட்டும். எதை எண்ணுகிறோமோ அதுதான் வாழ்க்கையாக மாறும். ஒப்பு கொடுப்போம். அழியாத நிலை வாழ்வை பெறவும், இந்த உலகத்திலே பேறு பெற்றவர்களாக வாழவும் நான் என்ன செய்ய வேண்டும்? யாரை பற்றி கொள்ள வேண்டும்? யார் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும்? முடிவெடுப்போம். அன்பு இறைவா, உமது பிரசன்னத்திலே கூடி வந்து இறை வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை உணர்ந்து அறிந்து வாழ்வாக்க துடிக்கிற உமது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீது அதீத பற்று கொண்டிருக்கிற, விசுவாசம் கொண்டிருக்கிற, உறுதி கொண்டிருக்கிற மக்களாக எவ்வளவு சோதனை வந்தாலும் ஆண்டவரே நீர் மெச்சுகிற விதத்தில் எங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்த நாங்கள் முயற்சிப்போம். எங்களை ஆசீர்வதியும். ஆமென், ஆமென். எழுந்திருப்போம். விண்ணையும் மண்